Morning students, I am continuing my 22nd presentation. Today's topic is operational amplifier used as subtractor. First we see the definition. A subtractor is an electronic circuit that produces an output which is equal to the difference of the applied input voltages. ஸோ இங்கே டெஃபினிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்ட்ராக்டர்ன்ற ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் அப்ளை பண்ணுற ரெண்டு இன்புட் வோல்டேஜஸோட டிஃப்ரென்ஸை தான் வந்து அவுட்புட்டில் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எக்ஸாம்பிளில் என்ன பார்க்கலான்னா, இப்போ நீங்கள் வந்து இன்புட்டில் வந்து ஒரு 7 வோல்ட் அண்ட் 5 வோல்ட் கொடுக்குறீங்கன்னா, ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் விச் இஸ் நத்திங் பட் 7 வோல்ட் மைனஸ் 5 வோல்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 2 வோல்ட் விச் இஸ் obtained at the output. ஓகேவா? ஸோ ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற வோல்டேஜஸோட டிஃப்ரென்ஸ் அதுதான் வந்து சப்ட்ராக்டரோட அவுட்புட்டில் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, an operational amplifier based subtractor produces an output which is equal to the difference of the input voltages applied at its inverting and non-inverting terminals. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுற ரெண்டு இன்புட் வோல்டேஜஸையும் வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினல்லையும் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல்லையும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அப்படி நீங்கள் அப்ளை பண்ணும் போது தான் ரெண்டு வோல்டேஜும் வந்து சப்ட்ராக்ட் ஆகி உங்களுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இன்கேஸ் ஆடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து அப்ளை பண்ணுற எல்லா இன்புட் வோல்டேஜஸையும் நம்ம பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டிங் டெர்மினலில் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருப்போம், நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கிரவுண்ட் பண்ணியிருப்போம். அதே சப்ட்ராக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுற இன்புட் வோல்டேஜஸ் வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினல்லையும் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல்லையும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இதை வந்து தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, சப்ட்ராக்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிஃபரன்ஸ் ஆம்ப்ளிஃபயர். ஸோ சப்ட்ராக்டரோட இன்னொரு பேர் என்னென்னா டிஃபரன்ஸ் ஆம்ப்ளிஃபயர் அப்படின்னு. இப்போ வந்து எக்ஸாமில் வந்து தே மே ஆஸ்க் லைக் ரைட் அ ஷார்ட் நோட்ஸ் ஆன் டிஃபரன்ஸ் ஆம்ப்ளிஃபயர் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் இந்த சப்ட்ராக்டருக்கு உண்டான ஆன்சரை நீங்கள் டீட்டெயிலாக எழுத வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு, இந்த சப்ட்ராக்டரோட டயக்ராம் இங்கே பார்க்குறோம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற ரெண்டு இன்புட் வோல்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த V1. ஸோ இந்த V1 வந்து நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு அப்ளை பண்ணுற இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா V2 விச் இஸ் கனெக்டட் டு த இன்வெர்ட்டிங் டெர்மினல். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற வோல்டேஜஸ் வந்து நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல்லையும் இன்வெர்ட்டிங் டெர்மினல்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த RF அப்படின்றது தான் என்னென்னா ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு, டு ஃபைண்ட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த அவுட்புட் வோல்டேஜ் V0 ஆஃப் த சப்ட்ராக்டர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த சப்ட்ராக்டரோட அவுட்புட் வோல்டேஜ் V0ஓட எக்ஸ்பிரஷனை டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ண போகிறோன்னா, பை யூஸிங் சூப்பர் பொசிஷன் தியரம். ஸோ சூப்பர் பொசிஷன் தியரம் என்னென்னா, sum of applied voltages is equal to the sum of individual applied voltages அப்படின்றதான் சூப்பர் பொசிஷன் தியரம். அந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரெண்டு வோல்டேஜஸை அட் அ டைம் கொடுக்காம நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதாவது நீங்கள் இந்த V1 V2 ரெண்டையும் அட் அ டைமில் கொடுக்காம நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு V1 கொடுத்துட்டு அதோட அவுட்புட் எடுப்போம், நெக்ஸ்ட்டு V2 கொடுத்து அதோட அவுட்புட் எடுப்போம், ஃபைனலாக ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் ரெண்டையும் என்ன அப்படின்னு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் 1 அப்படின்றது என்னென்னா, டு அப்டைன் V01. ஸோ V01ன்ற வோல்டேஜ் நம்ம கிடைக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ V01 கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, V1ன்ற வோல்டேஜை மட்டும்தான் நம்ம கொடுப்போம் இன்புட்டில், V2 வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணியிருப்போம். V2 வந்து விச் இஸ் நத்திங் பட் 0. இட் இஸ் டன் பை கிரவுண்டிங் திஸ் டெர்மினல். V2 டெர்மினலை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணுறதுனால நம்ம V2வை 0 பண்ணிட்டோம். V1ன்ற வோல்டேஜஸை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்புட்டில் கொடுக்க போகிறோம், அதாவது நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. டு ஃபஸ்ட் கால்குலேட் த அவுட்புட் வோல்டேஜ் V01 பை கன்சிடரிங் ஒன்லி V1. ஃபார் திஸ் எலிமினேட் V2 பை மேக்கிங் இட் ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்றாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம V2வை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிவிட்டு V1ன்ற வோல்டேஜை மட்டும் நம்ம இன்புட்டில் கொடுக்கறனால நமக்கு அவுட்புட்டில் வரக்கூடிய வோல்டேஜ் என்னென்னா V01 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு, டு கால்குலேட் வோல்டேஜ் VP அப்படின்னு. ஸோ அந்த VP அப்படின்றது என்னென்னா, இந்த நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் வரக்கூடிய வோல்டேஜ் தான் இந்த VP அப்படின்றது.
ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற வோல்டேஜ் V1 இருந்தாலும் இது என்னன்னா 2 ரெசிஸ்டன்ஸை தாண்டி இங்கே ரீச் ஆகுது. ஸோ இங்கே வரக்கூடிய வோல்டேஜ் என்னன்னா VP அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த VP எப்படி டிஃபைன் பண்ணலான்னா VP is equal to voltage, input voltage into its resistance. So resistance என்னன்னா this resistance R3. So voltage into this resistance R3 அப்படின்னு அதான் VR3 அப்படின்னு எழுதிக்கிறாங்க. ஸோ இந்த இன்புட் வோல்டேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா which is depend on this V1 which is coming across this series resistance. across this series resistance across-ஆ நமக்கு வருது. இந்த VP-யை வந்து ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்னா இந்த சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா. ஸோ அதுதான் வந்து என்னென்னா நம்ம எப்படி எழுதலாம்னா V1 டிவைடட் பை R2 இந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் R3 இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா. ஸோ V1 டிவைடட் பை R2 ப்ளஸ் R3 into this resistance R3 அப்படின்னு ஓகேவா. ஸோ திஸ் இஸ் அப்ளைட் விச் இஸ் கெட் யூஸிங் திஸ் வோல்டேஜ் டிவிஷன் பிரின்சிபல். ஏன்னா விபின்ற வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்பிட்வீன் R3க்கும் R2க்கும் அக்ராஸாக இருக்கிறனால பை யூஸிங் வோல்டேஜ் டிவிஷன் பிரின்சிபல் வச்சுக்கிட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோன்னா இந்த டேர்ம்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதாவது V1 டிவைடட் பை R2 ப்ளஸ் R3 இன்டு R3 அப்படின்னு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது we will get this VPன்ற வோல்டேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா VP is equal to V1 into R3 divided by R2 plus R3 அப்படின்னு. ஏன்னா இந்த R3 வந்து நம்ம இங்கே மேலே கொண்டு வரோம். ஸோ R டேர்ம்ஸ் எல்லாம் காமனாக எழுதிட்டு V1 வந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ அதனால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா VP is equal to V1 into R3 divided by R2 plus R3 அப்படின்னு, which is obtained by using voltage division principle. இந்த VPன்றது வந்து நம்ம இங்கே இருக்கிறனால by voltage division principleனால நமக்கு இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா V01 கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இது இப்போ இந்த சர்க்யூட் பாருங்கள், இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is applied only at the non-inverting terminal மட்டும் அப்ளை ஆயிருக்கு, இன்வெர்ட்டிங் டெர்மினல் கிரவுண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹோல் சர்க்யூட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லுக் லைக் அண்ட் நான்-இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயர், நான்-இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயர் மாதிரி இருக்குது. ஸோ அதோட வோல்டேஜ் கெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 + RF by R1. அதாவது வோல்டேஜ் கெயின் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம நடத்தியிருந்தோம் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயர், நான்-இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயர். அதில் நான்-இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயரில் உங்களுக்கு வோல்டேஜ் கெயின் என்னென்னா 1 + RF by R1 அப்படின்னு ஓகேவா. ஸோ நமக்கு வந்து V01 மட்டும் தேவைனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா V01 அதாவது அவுட்புட் பை இன்புட் ஓகேவா. ஸோ அவுட்புட்டுன்றது V01, இன்புட்டுன்றது VP. இதுதான் நம்மளுடைய இன்புட் VP, இது உங்களுடைய அவுட்புட் V01 ஓகேவா. ஸோ அவுட்புட் பை இன்புட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு இன்புட்டை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. ஸோ we will get only V01. ஸோ V01 is equal to VP into 1 + RF by R1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது ஓகேவா. ஏன்னா இது ஒரு நான்-இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயர்னால நான்-இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயரோட வோல்டேஜ் கெயின் நமக்கு தெரியும். ஸோ அந்த வோல்டேஜ் கெயின்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா அவுட்புட் வோல்டேஜை மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஸோ அவுட்புட் வோல்டேஜ் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அவுட்புட் வோல்டேஜ் எழுதிட்டு நம்ம இன்புட் வோல்டேஜை கெயினோட நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இன்புட் வோல்டேஜ்ன்றது வந்து என்னென்னா இங்கே வந்து இன்புட் வோல்டேஜ்ன்றது நமக்கு VP, அவுட்புட் வோல்டேஜ்ன்றது V01 ஓகேவா. இதோட கெயின் வந்து பார்த்திங்கன்னா 1 + RF by R1 which is nothing but it is a நான்-இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயரோட வோல்டேஜ் கெயின் ஓகேவா. ஸோ இதனால் நமக்கு என்ன டேர்ம் கிடைக்குதுன்னா இந்த டேர்ம் கிடைக்குது ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த V01 கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா VPயை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ VPன்றது நமக்கு என்ன தெரியும்னா V1 into R3 டிவைடட் பை R2 + R3 அப்படின்னு நமக்கு தெரியும். VPன்றது இந்த டேர்ம் நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு V01 எப்படி கிடைக்குதுன்னா V1 into R3 டிவைடட் பை R2 + R3 into 1 + RF by R1 அப்படின்ற ஒரு டேர்ம் நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் என்னென்னா it is the output voltage of this subtractor when we are applying only the voltage at its V1. V1ன்ற வோல்டேஜ் மட்டும் கொடுக்கறனால நமக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா V01. அதோட ஃபைனல் டேர்மை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு
நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டு அப்டைன் V02 V01 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா V02ன்ற ஒரு வோல்டேஜை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டு ஃபைண்ட் த அவுட்புட் வோல்டேஜ் V02 by considering only V2. For this eliminate V1 by making it short circuit. ஸோ நமக்கு V02ன்ற அவுட்புட் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா V2ன்ற ஒரு வோல்டேஜை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு V1ன்ற வோல்டேஜை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் பை மேக்கிங் இட் as ஷார்ட் சர்க்கியூட். ஸோ V1ன்ற வோல்டேஜ் எந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த டெர்மினலில் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிவிட்டு V2வை மட்டும் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா இட் லுக் லைக் அ இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயர். ஓகேவா? இன்வெர்ட்டிங் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர். ஓகேவா? இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு இன்வெர்ட்டிங் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் மாதிரி இருக்குது. ஸோ இதோட கெயின் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் நடத்தியிருக்கேன். இன்வெர்ட்டிங் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயரோட கெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா -RF/R1. ஸோ மைனஸ் சைன் இண்டிகேட்ஸ் தட் இதனால தான் இது பேர் என்னென்னா இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயர் அப்படின்னு பேர். இன்புட்டில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதோட இன்வர்ஸ் தான் வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். ஓகேவா? அதனால தான் இது பேர் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயர். ஸோ அதனால தான் இதோட கெயின் பார்த்தீங்கன்னா -RF/R1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட அவுட்புட் வோல்டேஜ் நம்ம கிடைக்கிறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கெயின் இஸ் நத்திங் பட் V02 டிவைடட் பை V2 அப்படின்னு தெரியும். ஸோ நமக்கு V02 மட்டும் வேணும் அப்படின்றனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா V2 வந்து நம்ம கெயினோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ டு அப்டைன் திஸ் V02 அப்படின்னு. ஓகேவா? ஸோ கெயினோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்புட் வோல்டேஜ் V2வை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா அவுட்புட் வோல்டேஜ் V02 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டு அப்டைன் V0 வந்து நமக்கு கிடைக்கணும் விச் இஸ் நத்திங் பட் த அடிஷன் ஆஃப் V01 ப்ளஸ் V02. இது ரெண்டையும் நீங்கள் அதாவது நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த V01ஐயும் V02வையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் நமக்கு என்னென்னா ஃபைனலாக கிடைக்க போகிற அவுட்புட் வோல்டேஜ் V0 ஆஃப் த சப்ட்ராக்டர். ஓகேவா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. த அவுட்புட் வோல்டேஜ் V0 ஆஃப் த சப்ட்ராக்டர் சர்க்கியூட் இஸ் அப்டைன்டு பை ஆடிங் த அவுட்புட் வோல்டேஜஸ் obtained in step 1 which is nothing but connecting only V1 and grounding V2, and step 2 which is nothing but connecting only V2 and making V1 as ground. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால நமக்கு ரெண்டு டேர்ம் கிடைக்குது which is nothing but V01 and V02. அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா we are getting this output V0 அப்படின்னு. ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்புட் வோல்டேஜ் V0 இஸ் ஈக்குவல் டு V01 ப்ளஸ் V02 அப்படின்னு. ஸோ V01 அப்படின்றத இங்கே எழுதுகிறோம் விச் இஸ் நத்திங் பட் V1 R3 டிவைடட் பை R2 ப்ளஸ் R3 1 ப்ளஸ் RF/R1. இதெல்லாம் வந்து V01ஓட டேர்மு. நெக்ஸ்ட்டு V02ஓட டேர்ம் என்னென்னா மைனஸ் ஆஃப் RF/R1 இன்ட்டு V2 அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணுறதுனால ஃபைனலாக நமக்கு என்ன டேர்ம் கிடைக்குதுன்னா V1 into R3 divided by R2 plus R3 1 plus RF/R1 minus RF/R1 into V2 அப்படின்ற டேர்ம் கிடைக்குது. ஓகேவா? இதுதான் ஃபைனல் அவுட்புட் வோல்டேஜ். இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம்னா we are considering applied all the resistance of the output voltage. ஓகேவா? அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற எல்லா ரெசிஸ்டன்ஸையும் வந்து காமனாக அதாவது 1 ohms அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அதாவது நீங்கள் இப்போ இங்கே வந்து என்னென்னா இங்கே வந்து நமக்கு 4 ரெசிஸ்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னா காமனாக ஒரே வேல்யூ எடுத்துக்கிறீங்க. அதாவது R1 1 ohms, RF 1 ohms, R2 1 ohms, R3யும் 1 ohms. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா ரெசிஸ்டர்ஸையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1 ohms அதாவது காமனாக எடுத்துக்கிறோம் விச் இஸ் நத்திங் பட் R அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ RF இஸ் ஈக்குவல் டு R1 இஸ் ஈக்குவல் டு R2 இஸ் ஈக்குவல் டு R3 இஸ் ஈக்குவல் டு R அப்படின்னு எல்லாமே நம்ம Rன்னு கன்சிடர் பண்ணோம். ஸோ எல்லாரும் Rன்னு கன்சிடர் பண்ணுறோன்னா நமக்கு என்ன மாறுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே R3 R2 R3 RF எல்லாமே வந்து Rன்னு மாற்றிக்க போகிறீங்க. ஸோ அதனால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா V1 இன்ட்டு R டிவைடட் பை R ப்ளஸ் R இன்ட்டு 1 ப்ளஸ் R/R மைனஸ் R/R இன்ட்டு V2 அப்படின்ற டேர்ம் கிடைக்குது. ஓகேவா? ஸோ எல்லாமே காமனாக Rன்னு இருக்கிறதுனால நம்ம அதை சால்வ் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன இங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா R/2R. ஏன்னா R ப்ளஸ் R விச் இஸ் நத்திங் பட் R ப்ளஸ் R விச் இஸ் நத்திங் பட் R/2R. இங்கே பாருங்கள் R/R விச் இஸ் நத்திங் பட் 1 ப்ளஸ் 1ன்றது 2
ஓகேவா, அதுதான் இங்கே 2ன்னு எழுதிக்கிட்டாங்க. மைனஸ் ஆஃப் ஆர் பை ஆர் விச் இஸ் நத்திங் பட் 1. ஆரையும் நீங்கள் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபைனல் டேர்ம் பார்த்தீங்கன்னா V0 இஸ் ஈக்குவல் டு V1 இன்ட்டு 2R பை 2R மைனஸ் ஆஃப் V2 அப்படின்னு. ஸோ 2R பை 2Rன்றது நமக்கு என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு ஆயிரும். ஸோ ஃபைனல் டேர்ம் பார்த்தீங்கன்னா V0 இஸ் ஈக்குவல் டு V1 மைனஸ் V2 அப்படின்னு. ஸோ ஓகேவா, இதுதான் ஃபைனல் டேர்மு. இதை வந்து ஞாபகமாக வச்சுக்கோங்க. எக்ஸாமில் எழுதும் போது இதை நீங்கள் ப்ராக்கெட்டில் எழுதி ஆகணும். V0 இஸ் ஈக்குவல் டு V1 மைனஸ் V2 அப்படின்னு. Thus, the operational amplifier based subtractor circuit which will produce an output which is the difference of the input voltages V1 and V2 அப்படின்னு. ஸோ இந்த சப்ட்ராக்டர்ன்ற ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் வந்து ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸை தான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. When all the resistance present in the circuit are of same value. இந்த டேர்ம் நமக்கு என்ன எப்போ கிடைக்கும்னா, அதாவது V0 is equal to V1 minus V2ன்ற டேர்ம் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, when we are considering all the resistors are in common, ஒரே வேல்யூவில் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, V0ன்ற அவுட்புட் வோல்டேஜ் ஆஃப் த சப்ட்ராக்டர் வில் பிகம்ஸ் V1 மைனஸ் V2. ஏன்னா ஆறுன்ற டேர்ம் எல்லாமே காமன் டேர்ம் ஆயிரும். ஸோ அதனால் நமக்கு ஃபைனலாக வந்து V0 இஸ் ஈக்குவல் டு V1 மைனஸ் V2ன்ற டேர்ம் தான் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் ஒரு சப்ட்ராக்டரோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா, அதாவது ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் வந்து சப்ட்ராக்டராக யூஸ் பண்ணும்போது அதோட அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைச்ச டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா V0 இஸ் ஈக்குவல் டு அப்ளைடு இன்புட் வோல்டேஜ் V1 மைனஸ் அப்ளைடு இன்புட் வோல்டேஜ் V2 அப்படின்னு டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகேவா, ஸோ திரும்பி நான் உங்களுக்கு ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் திரும்பி நான் ஒன் டைம் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். ஏன்னா இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதோட டாபிக் என்னன்னு பாருங்கள். சப்ட்ராக்டர் விச் இஸ் நத்திங் பட் விச் ஆம்ப்ளிஃபைஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ அப்ளைட் இன்புட் வோல்டேஜஸ். நீங்கள் அப்ளை பண்ணுற ரெண்டு இன்புட் வோல்டேஜஸோட டிஃப்ரென்ஸை ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கறது தான் இந்த டிஃப்ரென்ஸ் ஆம்ப்ளிஃபையரோட வேலை. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற ரெண்டு இன்புட் வோல்டேஜஸையும் வந்து நீங்கள் இன்வெர்ட்டிங் டெர்மினல் ஆஸ் வெல் அஸ் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கனெக்ட் பண்ணுற டெரிவேஷன் எடுக்கிறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா V2 வந்து நம்ம ஷார்ட் பண்ணியிருப்போம். அதாவது அனதர் அப்ளைடு வோல்டேஜஸ் வந்து நம்ம 0 பண்ணுறதுக்கோசரம் நம்ம ஷார்ட் பண்ணிட்டு V1 மாத்திரம் அப்ளை பண்ணி நம்ம ஒரு டெரிவேஷன் எடுப்போம். விச் இஸ் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் வி வில் டிரைவ் VP. VPனா என்னென்னா the voltage at its non-inverting terminal. அந்த வோல்டேஜோட என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா V01 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் பை அப்ளைங் ஒன்லி த இன்புட் வோல்டேஜ் V1 அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட்டு V2ன்ற வோல்டேஜை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் நம்ம அதாவது V02ன்ற அவுட்புட் வோல்டேஜை கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா we are going to short circuit this V1. ஓகேவா, இந்த V1 ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிவிட்டு V2 மட்டும் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த V2 மட்டும் நம்ம கொடுக்கறதுனால நமக்கு என்ன அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்குதுன்னா V02 கிடைக்குது. ஓகேவா, ஸோ சப்ட்ராக்டர் அப்படின்றது என்ன கான்செப்ட்னா அவுட்புட் வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் தி சம் ஆஃப் சிங்கிள் இன்புட் வோல்டேஜ், அதாவது V01 ப்ளஸ் V02 அப்படின்னு. ஸோ ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா we will get the final term V0 is equal to V1 மைனஸ் V2 அப்படின்ற டேர்ம் நமக்கு கிடைக்குது. ஓகேவா, ஸோ நம்ம இப்போ எடுத்த டாபிக் அதாவது இந்த வோல்டேஜ் சப்ட்ராக்டரில் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் விச் இஸ் யூஸ்ட் அஸ் வோல்டேஜ் சப்ட்ராக்டரில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ்ப்பா.